திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையால் சுமார் 500 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்து சேதமடைந்துள்ளன. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மகேஷ்குமார். வணக்கம் மகேஷ், விவரம். வணக்கம் தர்ஷினி. கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையால் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நெல் பயிர் சேதமாகியுள்ளது. அதாவது கும்மிடிப்பூண்டியை ஒட்டியுள்ள ஆரம்பாக்கம், கவரப்பேட்டை, மாதர்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு வித பயிர்கள் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக நெல் பயிர் சில நூறு ஏக்கரில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி தற்போது பயிரிடப்படும் 606, 1638 வகைப்பாடு கொண்ட சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் உள்ள நெற்பயிர் விளைநிலத்திலேயே சாய்ந்து முளைக்க தொடங்கியுள்ளது. அறுவடை நேரத்தில் பெய்த கனமழையால் விவசாயிகளுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட இணை இயக்குனர் முருகன் தலைமையிலான வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் முறையாக அதிகாரிகள் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாய சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். அதேபோல் நீர்நிலைகள், நீர்வழி கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு குறித்து கும்மிடிப்பூண்டி வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளாததன் விளைவாகவே தொடர்ந்து விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் தரப்பு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். விவசாயத்தையும் விவசாயிகளையும் மேம்படுத்தும் வகையில் பருவமழைக்கு முன்னதாகவே ஆக்கிரமிப்பு குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி மகேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.